ஒரு படத்து மூலமாக பயங்கரமாக அந்த படத்தோட ஆக்ட்ரஸ் ஃபேமஸ் ஆனது பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் நம்மளோட தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டு நடிக்காமல் போன டாப் 3 ஆக்ட்ரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி பென்ட்ரே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காதலர் தினம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்தளவுக்கு நடிக்கல, இந்தி சினிமா பக்கம் போயிட்டாங்க. செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் படத்தில் பயங்கரமாக நடித்த மனோ அவர்கள் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காதல் மன்னன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமா நடிக்க வரலன்னு சினிமா விட்டு போயிட்டாங்க. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி அவர்கள் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குணா படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் நடிக்கல.